ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியோசிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த கிரியோசிட்டி அதிகமாக உள்ளவங்க நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டே இருக்கும்போது, அடுத்த விஷயம் வரும்பொழுது இதை பாதியிலேயே விட்டுட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவோம், அவங்கள பார்த்து வாவ்! இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுவோம். பட் ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க சக்ஸஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி அதில் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் தாண்டி எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்தில் வின் பண்ணிட முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளித்து அடுத்த லெவல் போனால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்லுவோம். ஸோ இனிமேல் அடுத்தவங்கள பார்த்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றி காட்டுவோம். பி பாசிட்டிவ். தேங்க்யூ.